எங்க தடைபடுதுன்னா உங்க போதைங்கிற ஒரு பெரிய பழக்கம். ஆமா, மாநகராட்சி பள்ளிகள்ல எல்லா ஸ்கூல்லயும் ஆரம்பத்துல கல்வியில நிறைய ஸ்டூடெண்ட் இருக்காங்க. ஆனா ஒரு 5ஆம் கிளாஸ் 6ஆம் கிளாஸ் போன அப்புறம் பார்த்தாச்சுன்னா பாதி பயிரோட கிளாஸ்ல காணும். எங்கடா போயிருக்காங்கன்னு தேடி பார்த்தா பாதி பேர் சரக்கு அடிச்சிட்டு இருக்காங்க, பாதி பேர் கஞ்சா போட்டுட்டு இருக்காங்க, பாதி பேர் ஸ்கூலுக்கு போக விருப்பம் இல்லாம வீட்டுல போட்டுட்டு இருக்காங்க. இப்படியே போயிட்டு இருந்தா நல்லா இருக்காது. இன்னும் மீதி பேரு வயசுக்கு வந்தாச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம குழந்தைகள் பெண் குழந்தைகளுக்கு வயசுக்கு வந்தாச்சுன்னா ஸ்கூலுக்கு அனுப்புறதே இல்ல. ஏன்னா பெற்றோருக்கு ஒரு பயம், நம்ம குழந்தை யாரு கூடயாவது ஓடி போயிருக்கோம். ஆமா, அது அந்த பயத்துல ஸ்கூலுக்கு விடாம இருந்தா நல்லா இருக்குமா? ஏன்னா அடிப்படை கல்வி என்பது எல்லா குழந்தைகளுக்கும் போய் சேரக்கூடிய அவர்களுடைய உரிமை. யாரோட உரிமை? நம்ம குழந்தைகளுடைய உரிமை. அந்த உரிமையை மறுக்கிறதுக்கு யாருக்குமே அதிகாரம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு கல்வி எந்தெந்த விதத்துல வந்து பாதிக்கப்படுது, எந்தெந்த விதத்துல தடைபடுது அப்படின்னு ஒரு நாடகத்தை பார்த்துக்கலாம். இது உங்களுக்காக குடி என்கிற நாடகம். இந்த பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்புறதுலோடி நம்ம ஒரு வெளியாயிரும். பசங்க வர டைம் ஆயிடுச்சு, அதுக்குள்ளாடி சீக்கிரமா வேலையை பார்ப்போம். வந்துட்டீங்களா? எனக்கு வேலை அதிகம். ஆமா, வேலை எல்லாம் அதிகமா. எங்க ஸ்கூல்ல எங்க டீச்சர் இருக்காங்கல்ல, டீச்சர் நான் சூப்பரா படிக்கிறேன்னு பாராட்டினாங்க. நல்ல விஷயம் தான். ஆமாமா, எங்க ஸ்கூல்ல இன்னைக்கு டூர் போறாங்கம்மா. டூர் ஆமாமா, 500 ரூபாய் நோட் வாங்கிட்டு சொன்னாங்க. ஆமாமா, 500 ரூபாயா? ஆமாமா. உங்க குடிகாரன் அப்பனை வச்சுட்டு ஒருவேளை சோறு போடுறது அவனுக்கு பெரிய விஷயமா இருக்குது. இதுக்கு இடையில உங்களுக்கு டூர் வேற போடுமா? எப்பயாவது அப்பாட்டு காசு வாங்கிக்கலாமா? அம்மா, எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எல்லாருமே டூருக்கு போறாங்கம்மா. அப்பாட்டு எப்படியாவது 500 வாங்கி விடுமா? எனக்கு எதுவும் தெரியாது. உங்க குடிகார அப்பா வருவான், நீ ஏன் அவன்கிட்ட பேசிக்கோ. அப்பாட்ட பேசலாமா? அம்மா டிவி பார்க்கட்டா? சரி சரி, டிவி பாருங்க. சண்டை இல்லாம டிவி பாருங்க. தண்ணி தொட்டி தீடில் வந்த கண்ணு குட்டி கண்ணு குட்டி ஏன் வீட்டு என்னது சோறுங்க? சோறு நீ துண்டு கொடுத்தாதானே ஏன் சோறு இருக்கும்? 50 ரூபா கொடுத்தா 50 ரூபா 1 கிலோ விக்கிற அரிசி என்ன விலைன்னு உனக்கு தெரியுமா? 45 ரூபாய். என்னது 45 ரூபாய்? அதான் குடிகாரங்க குடிச்சா போதும்னு தெரியும், அரிசிக்கு என்ன தெரிய போகுது? இவ்வளவு கட்டிட்டு வரும்போது அவங்க அப்பா கிட்ட நேரத்தை சொன்னா காலகாலமா வச்சு கஞ்சி ஊத்துறேன். 45 ரூபாய் கொடுத்தேன். கஞ்சி எங்க? கஞ்சி உட்காரு போடுறேன். டூர் போறாங்க, அதனால ஒரு 500 ரூபாய் தருவீங்களா? டூரா? என்ன டூரு? எல்லா ஊருமா? என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வராங்கப்பா. சரி, 500 ரூபாய் தாங்கப்பா. எவ்வளோ? 500 ரூபாய். வாத்தா கதை கூடு. ஏடி 500 ரூபாய் கேட்கறான். என் 1 மாசம் சம்பளத்தை கேட்டுக்கிறான். நானாவது படிக்கல, என் பசங்களாவது படிச்சு நல்லா முன்னுக்கு வரட்டும்னு நினைக்கிறேன். அதுங்க ஆசையாவது புரியா? 500 ரூபாய் 2 கோட்டர் வாங்கலாம். தான் இருக்கும். என்னம்மா சொல்றது?
500 ரூபாய். அம்மா ஐயோ இன்னும் ஜிரிப்பு பத்தியா 500 ரூபாய். ரெண்டு கோட். உனக்கு 500 ரூபாய். அப்ப 4 கோட்டு. இங்க 500 அங்க 500. ஸ்கூல்ல வந்து துட்டு கேக்குறாங்களா? டூர் யாரு கேட்டு? டூருக்கும் போக கூடாது சரியா? இவ்வளவு சொல்ற நீ என்ன கேட்க மாட்டேன்றா? இதுக்கப்புறம் உங்க ஆத்தா வேணாம். உனக்கு ஸ்கூலுக்கு போ தேவையில்ல. 400 ரூபாய் தருவான். உனக்கு 200 ரூபாய், எனக்கு 200 ரூபாய். வேலைக்கு போக சொல்லலாமாப்பா? ஃபர்ஸ்ட் வேலைக்கு போறது ரொம்ப நல்லது. எங்களுக்கு ஸ்கூல்ல போறது. அப்பா நான் ஸ்கூல்ல போயிட்டு வந்தாச்சுன்னா குடிச்சிட்டு வந்து அம்மா அப்பா சண்டை போட்டுக்கிறாங்க. எனக்கு படிக்கவே முடிய மாட்டேங்குது. எங்க அப்பா அம்மாவிட்ட சண்டை போட்டு அம்மா வீட்டுக்கு போயிடுறாங்க, அப்பாவும் போயிடுறாங்க. உங்களுக்கு சாப்பாடு கிடையாது, எதுவும் கிடையாது. நாங்க என்னதான் செய்ய? நாங்க என்ன நம்ம வீட்டை விட்டா ஓடி போயிடலாமா? அப்பா அம்மாவோட சண்டை போட்டு சண்டை போட்டாரா? அம்மாவும் அம்மா விட்டு போயிடுச்சு, அப்பாவும் குடிக்க போயிடுச்சு. எங்க ஸ்கூலுக்கே போலான்னு சொல்லிட்டாங்க. ஸ்கூலுக்கே போக சொல்றாங்களா? போக வேணாம்னு சொல்லிட்டாங்க. போக வேணாம்ட்டாங்களா? ஐயோ ஐயோ, எதனால சண்டை வந்து எதனால வேணாம்ட்டாங்க? ஸ்கூல்ல டூர் போறாங்களா? 500 ரூபாய் கேட்டாங்களா டூருக்கு? அதை நீங்க உங்க வீட்டுல கேட்டீங்க தரல. நீங்க எதுக்குமே கவலைப்படாம அதுல போய் சேர்ந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது மாதிரி பணம் கட்டியெல்லாம் நீங்க வந்து டூருக்கு போக வேண்டிய அவசியமே கிடையாது. இலவசமா கூட்டிட்டு போறாங்க, ஃப்ரீயாவே கூட்டிட்டு போறாங்க. அது மட்டும் இல்ல, நிறைய பேர் என்ன பண்றாங்க, தனியார் பள்ளியில குழந்தைங்களுக்கு பணத்தை கட்டி 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 நல்லா கஷ்டப்பட்டு கொட்டி அவங்க கிட்ட கை கட்டிட்டு போய் நின்று தான் பதில் சொல்றாங்க. இங்க மாநகராட்சி சென்னை அரசு பள்ளியில பாத்தீங்கன்னா உங்களை வந்து தன் குழந்தைங்க மாதிரி பார்த்துன்னு நல்லா சிறப்பாக எல்லா விஷயமும் சொல்லுவாங்க. இன்னும் விஷயங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டா அந்த தெருமுனையில டான்ஸ் ஆடிக்கிற பச்சை கலர் துணி போட்டுன்னு எல்லா விஷயமும் சொல்லிக்கிறாங்க. அங்க கூட்டும் போறேன், அங்க என்னென்ன சொல்றாங்களோ எல்லா டீட்டெயில கேட்டுங்க சரிங்களா? தாராளமா சேர்த்து விடுவாப்பா. பள்ளிக்கூடம் செல்ல விரும்பு பாடுமெல்லாம் நான் இப்படிதான் சம்பவம். ஆமா. நம்ம வீடுகள்ல போயாச்சுன்னா அப்பங்காரன் இளவெடுத்து போவேன், வீடு முழங்காது. ஆமா. ஆமா, குழந்தைங்க யார தலைவரா ஏத்துக்கொள்வாங்கன்னா சரி, முதல்ல அவங்க பெற்றோர் தான். பெற்றோர் சரியா இருந்தாதான் இந்த நாடு சரியாகும், அந்த குழந்தைகளுடைய வாழ்க்கை சரியாகும். பெற்றோரே சரியா இல்லைன்னா ரொம்ப அவசியம். இன்னும் ஒரு சில பிரச்சனை இப்ப கேட்டீங்கன்னா இன்னும் ஆச்சரியமா என்ன சொல்லுங்க. நம்ம அம்மாக்கள் என்ன குறைஞ்சவங்களா? இப்ப சீரியல் பாக்குறது எல்லாம் இல்ல. ஆமா, எல்லாரும் ஒரு மொபைல வாங்கி வச்சிருக்காங்க. ஆமா, கட்டமொட்ட மொபைல். அப்படி சீரியல் வந்துட்டே இருக்கும். ஆமா, படுக்கறையிலையும் சீரியல், எங்க போனாலும் சீரியல். அதை பார்த்துக்கிட்டு நம்ம பிள்ளைங்களுக்கும் ஒரு ஆசை வரும் இல்ல, அவனும் அந்த செல்போனை எடுத்துட்டு போறான். போயிட்டு மூளைக்கு இருந்தேன் விட்டுறா குத்துறா விட்டுறா குத்துறா விட்டுறா குத்துறா. என்னடா யார வெட்ட போறா யார குத்த போறான்னு தெரியல. ஏதோ கேம் புதுசா எடுத்தாங்க. ஆமா, எல்லாமே இலவசமா தரோம், கல்வியை இலவசமா தரோம், வகுப்பறைகளை இலவசமா தரோம், நல்ல பிளாக் போர்டு இலவசமா தரோம், கற்று தேர்ந்த ஆசிரியர்களை இலவசமா தரோம், விளக்கிய இலவசமா தரோம், ஆன்லைன்ல கிளாஸ் இலவசமா தரோம். ஒரு சில பெற்றோர் சொல்லுவாங்க, என் பிள்ளைய கவர்மெண்ட் ஸ்கூல்ல கொண்டு சேர்த்தா அவன் இங்கிலீஷ்ல பேசுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆச்ச போல. அதனால நம்ம குடும்ப சொத்தை எல்லாம் வித்து போய் வட்டிக்கு வாங்கி பிரைவேட். வணக்கம். பெருநகர சென்னை மாநகராட்சி வட்டம் 27 நாள் 22/4/2025 அன்று மாமன்ற கவுன்சிலர் அவர்களால் பெரிய சேக்காடு பள்ளியின் பள்ளி சேர்க்கை மாணவர்களுக்கான விழிப்புணர்வு முகாம் நாடக நிகழ்ச்சிகள் மூலமாக சுகாதாரத்துறை மற்றும் சென்னை மாநகராட்சி சார்பிலே அவர்கள் தலைமையிலே பொறுப்பேற்று நிகழ்த்தப்பட்டு நடைபெற்றுக் கொண்டு வருகிறது. அனைவருக்கும் இலவச கல்வி, எஜுகேஷன் ஃபார் ஆல் தமிழக அரசினால், தமிழக முதல்வரினால் அறிமுகப்படுத்தப்பட்டு பெருநகர சென்னை மாநகராட்சியிலே
வருடத்திற்கு 4 இலவச சீருடைகள், காணொளி கணினிகள் மூலம், மடிக்கணினிகள் மூலம் பாட செயல்பாடுகள் நடத்துதல், தொடுதுறையில் பாட வகுப்புகள், மாணவர்களுக்கு இலவச பாட புத்தகங்கள், இலவச நோட்டு புத்தகங்கள் மாத்திரமல்ல, இலவச புத்தக பை, ஆங்கில வழியில் கல்வி கற்றல், கல்வி சுற்றுலா மற்றும் இலவச டி-ஷர்ட், மதிப்பிற்கும் மரியாதைக்கும் மாண்புமிகு மேயர் அவர்களால் வருடத்திற்கு 2 பள்ளி சீருடைகள் இலவசமாக மெட்டீரியலாக வழங்கப்படுகிறது. எதிர்கால மாணவர்களின் கல்வி கனவை வளமாக்குவோம், பணத்தை விரயமாக்குவதை தவிர்ப்போம். சேர்ப்பில் அருகாமையில் இருக்கிற வெள்ளச்சேர்க்காடு ஆரம்ப தொடக்க பள்ளியிலே LKG முதலாக 1, 2, 3, 4, 5 வகுப்பு மாணவர்களுக்கு மாநில அளவிலான சிறப்பு விருது பெற்ற ஆசிரியர்களை கொண்டு பயிற்சி பெற்ற 20 ஆண்டுகளுக்கும் மேலாக பணியிலே பணி அனுபவம் முதிர்ந்த ஆசிரியர்களை கொண்டு வளமான தரமான கல்வி அளிக்கப்படுகிறது. எனவே பெற்றோர்களே சிந்திப்பீர், பள்ளியில் சேர்க்க முற்படுவீர், பொருளாதாரத்தை சிக்கனத்தை உயர்த்தி உங்கள் குடும்பத்தை வளமாக்குவீர் என்பதை நாங்கள் எங்களுடைய பணிவான உங்களுடைய கவனத்திற்கு வேண்டி உங்களுக்கு தெரிவித்து, சென்னை மாநகராட்சி தூய்மை பணியாளர்கள், சுகாதார பணியாளர்கள் மற்றும் பெருநகர சென்னை மாநகராட்சியில் இருக்கிற அனைத்து அலுவலர்கள், ஆசிரியர்கள், தலைமை ஆசிரியர், பணியாளர்கள் சார்பாக உங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.